பொதுவாக ஒரு காலம் இருந்தது, முஅத்தஸிலாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய அறிவுவாதம் பேசக்கூடிய ஒரு கூட்டம், ஒரு பிதஅத்துக்காரர்கள் ஒரு காலத்துல இருந்தாங்க. எதை எடுத்தாலும் அறிவை வைத்து, அறிவையே உரைக்கல்லாக வைத்து அதை உரசி பார்க்கக்கூடியவர்கள். அறிவு ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்வோம், இல்லை என்றால் நாம் மறுத்து விடுவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டம் எந்த அளவுக்கு மிகைத்து விட்டார்கள் என்றால், அரசியல்வாதிகள் கூட, அரசாட்சி புரிபவர்கள் கூட அவர்களுக்கு பின்னால் போயிட்டாங்க. அப்பாசிய ஹலீஃபாக்கள், ஹாரூன் ரஷீத் அவர்களுக்கு பின்னால் வந்த அவருடைய பிள்ளை, அவருடைய மகன் கூட சில நேரத்தில் சில கருத்துக்களினால் கவரப்பட்டு விட்டார். அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட இமாம்கள், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் போன்ற பெரும் பெரும் இமாம்கள் இவர்களுடைய அந்த கருத்துக்களுக்கு எதிராக நின்று இந்த சமுதாயத்தை பாதுகாத்திருக்கிறார்கள். அப்ப இந்த முஅத்தஸிலாக்களுடைய பல தரப்பட்ட குழப்பமான கொள்கைகள், அந்த கொள்கைகளுக்கு மறுப்பு தெரிவிப்பது அகீதாவுடைய ஒரு அம்சமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த இடத்துல மீசான் என்று ஒன்று இருக்கிறது, அமல்கள் தராசிலே நிறுக்கப்படும் என்ற அந்த விஷயத்தை குர்ஆனுடைய வசனத்தை கொண்டும் ஹதீஸை கொண்டும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இங்கே இந்த இடத்துல நிரூபிக்க வருகிறார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லுகிறான், வனபஉல் மவாசீன அல் கிஸ்த லியௌமில் கியாமா, கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் தஆலா நீதத்தை நிலைநிறுத்துவதற்காக தராசுகளை ஏற்படுத்துவான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இப்ப இந்த மீசானிலே அமல்கள் நிறுக்கப்படும் என்ற செய்தி, இதனுடைய கைஃபியத், இது எந்த தன்மையில் நிறுக்கப்படும் என்பதிலே பல கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுவிட்டது. இதுல பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்து இது யதார்த்தமானது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படியே நாம் ஈமான் கொள்ள வேண்டும், இதுல நம்ம ஒரு மாற்று கருத்து சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் முஅத்தஸிலாக்கள் என்ற அந்த பிரிவினர் எல்லாவற்றையுமே அறிவை கொண்டு யோசிக்கக்கூடியவர்கள், அமல்களை கொண்டு போய் எப்படி தராசுல நிறுத்த முடியும், அது என்ன பொருளா ஜடமா, அதனால இது குர்ஆன்ல சொல்லப்படக்கூடிய இந்த தராசு என்பதை கொண்டு நாம் விளங்கி இருக்கக்கூடிய தராசு அல்ல, இதனுடைய மஜாசுடைய இரண்டாம் நிலை கருத்து, அல்லாஹ் நியாயத்தை ஏற்படுத்துவான், இதுதான் இங்கே நோக்கமே தவிர தராசு என்று ஒன்று இருக்கும், நம்முடைய அமல்கள் அதிலே நிறுக்கப்படும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது என்று மறுத்தவர்கள். அவங்களுக்கு மறுப்பாகத்தான் இந்த பாடத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹு தஆலா இவ்வாறு சொல்கிறான், இது உண்மை, இந்த மாதிரி தராசு நாளை மறுமையிலே ஆக்கப்படும் என்று இந்த தலைப்பிலே போட்டு காட்டுகிறார்கள். ரஹ்மானுர் ரஹீம். வனதஉல் மவாசீன் அல் கிஸ்த லியௌமில் கியாமா, நாம் கியாமத்துடைய நாளுக்காக வேண்டி நீதத்தை நிலைநிறுத்தக்கூடிய இந்த தராசுகளை ஏற்படுத்துவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மறுமை நாளினுடைய கேள்வி கணக்குக்காக வேண்டி அல்லாஹு தஆலா தராசுகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இது குர்ஆனுடைய ஆயத். இதை சொல்லிவிட்டு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், வஅன்ன அஅமால பனி ஆதம வகௌலஹும் தூஸன், மனிதர்களுடைய செயல்களும் சொல்லும் நாளை மறுமையில் நிறுக்கப்படும், தராசிலே போடப்படும். வஅன்ன அஅமால பனி ஆதம வகௌலஹும், மனிதர்களுடைய செயல்கள், மனிதர்களுடைய சொற்கள் எல்லாமே தூஸன், அதை நிறுக்கப்படும். இங்கே ஒரு சின்ன கேள்வி வருகிறது, அதாவது மாணவர்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அமல்கள் என்பதை பன்மையாக சொல்லி சொல் என்பதை ஒருமையாக சொன்னதற்கு என்ன காரணம், அமால் என்றால் அக்வால் என்று வந்திருக்க வேண்டும், கவுல் என்று வந்ததற்கு என்ன காரணம் என்று ஒரு கேள்வி எழும்பலாம். வேறு பிரதியில அக்வால் என்ற பன்மையும் வந்திருக்கிறது, இருந்தாலும் இந்த பிரதியில ஒருமையாக வந்ததற்கு ஒரு காரணம் இப்படி சொல்லுவார்கள். செயல்கள் பல உறுப்புகளில் இருந்து வருகிறது, சொல் ஒரே உறுப்பிலிருந்து தான் வருகிறது. கண் செயல் செய்கிறது, பார்வை என்பது ஒரு அமல், அதாவது கேட்பது காது என்பதின் மூலமாக ஒரு அமல், கைகளின் மூலமாக ஒரு அமல், கால்களின் மூலமாக ஒரு அமல், சிந்தனையின் மூலமாக ஒரு அமல். அப்ப அமல்களுக்கு பல சபபுகள், பல வாசித்தாக்கள் இருக்கிறது. ஆனா சொல் என்பது ஒரே ஒன்றை கொண்டுதான் வருகிறது, நாவை மாத்திரம் கொண்டுதான் சொல் இருக்கிறது. அதனால் வகௌலஹும் என்று பன்மையாக சொல்லப்படாமல் ஒருமையாக சொல்லப்பட்டது. இன்னொரு கேள்வி இங்க வரலாம் மாணவர்களுக்கு, சொல் என்பதும் செயலில் கட்டுப்பட்டது தானே, அதாவது மனிதனுடைய செயல்கள் என்று வரும் பொழுது மனிதனுடைய உறுப்புகளில் இருந்து வரும் எல்லாமே மனிதனுடைய செயல்கள் தான். கவுலை மட்டும் தனியாக சொல்ல வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டது என்றால், மனிதனுடைய சொல்லுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருக்கிறது. மனிதனுடைய வார்த்தைக்கு கலாம் என்று சொல்கிறோம். கலாம் ஏன் நம்ம சொல்கிறோம், அதனால கல்மு ஏற்படுது. கல்மு என்றால் காயம், கல்மு என்று சொன்னால் காயத்திற்கு கல்மு என்று சொல்லுவார்கள். மனிதனுடைய கையினால் செய்யக்கூடிய காயத்தை விட சொல்லினால் வரக்கூடிய, வாயினால் வரக்கூடிய காயம் மிக பயங்கரமானது. மனிதனுடைய சொல்லுக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கிறதுனால்தான் மற்ற அமல்களை விட
அந்த சொல்லு வித்தியாசமானது என்பதை உணர்த்துவதற்காக மனிதனுடைய எல்லா செயல்களையும் அவனுடைய சொல்லையும் நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா நிற்பான் என்பதை இந்த இடத்துல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். இதுலதான் பிரச்சனை. முஅத்தஸிலாக்கள் இதை மறுக்கிறார்கள். முஅத்தஸிலாக்கள் என்ற ஒரு பிரிவினர் ஒரு காலத்துல இருந்தாங்க. ஆனா இப்போ அவர்கள் அந்த பெயர்ல கிடையாது. கிதாபுகள்ல தான் அவர்களுடைய பெயர் இருக்குது. ஆனால் அவர்களுடைய கொள்கை வடிவு எந்த ரீதியில் இருந்ததோ இன்னைக்கு பல வடிவங்களாக பலவிதமான கருத்துடையவர்கள் இன்னைக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். முஅத்தஸிலாக்கள் எப்படியெல்லாம் தன்னுடைய கொள்கையை மக்களுக்கு ஒரு காலத்தில் அறிவு ரீதியா சொல்லிட்டு இருந்தாங்களோ, வெறும் அறிவை வைத்தே மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ற மாதிரி பேசிக் கொண்டிருந்தார்களோ, இப்பொழுதும் அப்படிப்பட்டவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். முஅத்தஸிலாக்கள் இதை மறுத்தாங்க. அந்த மாதிரி தராசு என்று ஒன்று இருக்க முடியாது. அதற்கு அவர்கள் 2 காரணம் சொல்கிறார்கள். முதலாவது காரணம், அல்லாஹுக்கு நிற்க வேண்டிய தேவை கிடையாது. மனிதனுடைய நல்ல அமல்கள் எவ்வளவு இருக்கிறது, தீய அமல்கள் எவ்வளவு இருக்கிறது என்பது அல்லாஹுக்கு தெரியும். அதனால் நிற்க வேண்டிய தேவையே அல்லாஹுக்கு கிடையாது. அவன் அறிந்து வைத்திருக்கிறான். நம்ம ஒரு விஷயத்தை விளங்குவதற்கு எவ்வளவு கூடுதலா குறைவா என்பதை தராசை வைத்துத்தான் நாம் விளங்க முடியும். அல்லாஹ்வுடைய இல்ம் அப்படிப்பட்டதல்ல. எல்லாவற்றையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், விளங்கி கொண்டிருக்கிறான். எனவே தராசின் தேவை அல்லாஹுக்கு கிடையாது. ஆனால் இதற்கு என்ன பதில்? அல்லாஹுக்கு எதுவும் தேவையில்லைதான். எழுத வேண்டிய தேவையும் அல்லாஹுக்கு இல்லை. லவ்ஹுல் மஹ்பூதில் அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். அதனுடைய தேவை அல்லாஹுக்கு இல்லை. மலக்குமார்களுடைய தேவையும் அல்லாஹுக்கு இல்லை. மலக்குமார்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்ற தேவை அல்லாஹுக்கு இல்லை. அல்லாஹ் எதையும் தானாக செய்வதற்கு சக்தி உடையவன். ஆனாலும் மனிதர்களினுடைய அந்த நிர்வாகத்திற்காக வேண்டி, அவர்களை புரிய வைப்பதற்காக வேண்டி, மனிதர்களுடைய அமைப்பிலேயே அல்லாஹ் சில விஷயங்களை கொண்டு செல்கிறான். மனிதன் விளங்குவதற்கு தராசு தேவை. மனிதன் நல்லது எது கெட்டது எது என்பதை அதனுடைய அளவை விளங்குவதற்கு அவனுக்கு ஒரு ஆயுதம், ஒரு கருவி தேவை. மனிதனுக்கு விளங்குவதற்காக வேண்டித்தான் அந்த தராசே தவிர அல்லாஹ் அறிந்து கொள்வதற்காக வேண்டி அல்ல. முதல்ல இந்த ஒரு விஷயத்தை நாம் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அமல்கள் என்பது காட்சி பொருள். அதாவது அராது என்று சொல்லுவார்கள். தனிப்பொருள் என்று இருக்கிறது, அதுக்கு அஜிசாம், ஜடப்பொருள் என்று சொல்கிறோம். ஜடப்பொருளை நிறுக்க முடியும், காட்சி பொருளை எப்படி நிறுக்க முடியும்? காட்சி பொருள் என்றால் என்ன? அதை தனியாக பார்க்க முடியாது. வேறு ஏதாவது ஒன்றை சார்ந்துதான் அதை நாம் காண முடியும். வெள்ளை என்ற நிறம் இருக்கிறது என்றால் வெள்ளை என்ற நிறத்தை நமக்கு கண்ணால பார்க்க முடியாது, தனியா பார்க்க முடியாது. ஒண்ணு சுவர்ல பார்க்கலாம், உடையில பார்க்கலாம், மனிதனில் பார்க்கலாம். ஏதாவது ஒரு பொருளில் தான் அந்த நிறத்தை பார்க்க முடியும். அப்ப நெல்லை அந்த நிறம் என்பது ஒரு காட்சி பொருள். காட்சி பொருளுக்கு என்பது ஒரு ஜடம் கிடையாது. அதே மாதிரிதான் உஷ்ணம், உஷ்ணம் இருக்கிறது, குளிர்ச்சி இருக்கிறது. இதுவெல்லாம் காட்சி பொருள்கள். காட்சி பொருள்களை நாம் ஜடமாக ஆக்க முடியாது, அதை நிறுக்க முடியாது. எனவே அமல்களும் அப்படித்தான். அமலை தனியா பார்க்க முடியுமா? அமல் செய்யக்கூடிய மனுஷனை பார்க்கலாம், தொடுவதை பார்க்கலாம், அவன் ஜகாத் கொடுப்பதை நாம் பார்க்கலாம், அமல் செய்யக்கூடிய மனிதனை பார்க்கலாம். அமல்கள் என்று தனியா எடுக்க முடியாது. எப்ப அதை தனியாக எடுக்க முடியாதோ அதை நிற்கவும் முடியாது. எனவே தராசு என்பது கிடையாது. அப்ப குர்ஆன்ல தராசுன்னு வந்திருக்கிறது, அதற்கு அவர்கள் மாற்று கருத்தை சொன்னாங்க. அதை கொண்டு நோக்கம் அல்லாஹ் நியாயமான முறையில் தீர்ப்பு வழங்குவான், இதுதான் கருத்தை தவிர தராசு என்பது கிடையாது என்று அவங்க சொன்னாங்க. அதைத்தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மறுக்கிறார்கள். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, தராசுன்னு ஒண்ணு இருக்கத்தான் செய்யுது. அப்படி குர்ஆனுக்கு மாற்று கருத்து, தேவையில்லாத கருத்துக்களை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப அமல்கள் நிறுக்கப்படும் என்றால் என்ன? இதுல 2 விதமான கருத்து சொல்லப்படுகிறது. ஒன்று, அல்லாஹ் நாம் செய்த அமல்களினுடைய ஏடுகளை அல்லாஹ் நிறுப்பான். செய்த அமல்கள் எல்லாம் ஏட்டிலே எழுதப்பட்டிருக்கும். அந்த ஏடுகள் எவ்வளவு நீளமாக இருக்கும்? ஹதீதுல் பிதாகா என்ற ஒரு பிரபலமான ஹதீஸ் இருக்கிறது. ஹதீதுல் பிதாகா என்ற ஹதீஸ், அதாவது அல்லாஹு தஆலா ஒரு பெரிய பாவி, அவன் எல்லா வாழ்க்கையில ஃபுல்லா பாவமே செய்து கொண்டிருந்தவன். அவனுடைய ஏடுகள் அவனுக்கு முன்னாடி சமர்ப்பிக்கப்படும். மிகப்பெரிய நீண்ட ஏடுகளாக இருக்கும். அவனுடைய எல்லா பாவங்களும் அவனுக்கு முன்னால் சமர்ப்பிக்கப்படுகிறது. அவன் எல்லாத்தையும் பார்ப்பான். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், என்னுடைய மலக்குமார்கள் ஏதாவது அநியாயம் செய்திருக்கிறார்களா? நீ செய்யாத பாவத்தை செய்து விட்டதாக எழுதி இருக்கிறாங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். இல்லையா அல்லாஹ், அந்த மாதிரி எதுவுமே எழுதல, நான் இது எல்லாமே நான் செய்த பாவங்கள் தான். அதற்கு பிறகு ஒரே ஒரு ஏடு வரும், அதிலே அவனுடைய கலிமா இருக்கும், அவன் சொன்ன கலிமா இருக்கும். இப்ப இவன் நினைப்பான், ஒரு பக்கத்தில் தீமையினுடைய இந்த ஏடுகள், இன்னொரு பக்கத்தில் நன்மையில இந்த ஒரே ஒரு கலிமாவினுடைய ஏடு. இதை போய் நிறுத்தா எது வெயிட் அதிகமா இருக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதுக்கு என்ன மதிப்பு இருக்கிறது என்று நினைப்பான். ஆனால் மறுதட்டிலே இந்த கலிமாவின் ஏட்டை வைக்கும் பொழுது இந்த ஏடு கணத்தால் தாழ்ந்து அவன் செய்த பாவங்களினுடைய அந்த ஏடுகள் எல்லாம் பறந்து விடும் என்று ஹதீஸிலே வருகிறது. இது சாதாரண விஷயம் அல்ல. கலிமாவினுடைய இஹ்லாஸை கவனித்து, அல்லது இந்த ஹதீஸுக்கு என்ன கருத்து சொல்வார்கள்? கடைசி நேரத்தில் யார் அவருடைய மௌத்து கலிமாவுடன் ஏற்பட்டு விட்டதோ, அது இஹ்லாஸான முறையில் கலிமாவுடன் இருந்தால் அதன் மூலமாக அல்லாஹு தஆலா அவருடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து விடுவான். இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸை வைத்து சிலருடைய கருத்து,
அமல்கள் நிறுக்கப்படும் என்றால் அமல்களுடைய ஏடுகளை நிறுக்கப்படும். இப்படியும் சிலருடைய கருத்து இருக்கிறது. ஆனால் பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்து என்னவென்றால் அமல்களையே நிறுக்கப்படும். அமல்களையே நிறுக்கப்படும். அமல்களை எப்படி நிறுக்க முடியும் என்று கேள்வி வரலாம். அதற்கு சில கருத்து இப்படி சொல்லுவார்கள், அந்த அமல்கள் எல்லாம் நாளை மறுமையில் ஜடப்பொருளாக உருமாற்றப்படும். நாளை மறுமையில் அதெல்லாம் காட்சி பொருளாக இருந்தவைகள் எல்லாம் ஜடப்பொருளாக உருமாற்றப்படும். தொழுகை அது நல்ல ஒரு தோற்றத்திலே வரும். அதே போன்று நோன்பு நல்ல ஒரு தோற்றத்திலே வரும். அது அந்த பொருளை கொண்டு போய் தராசிலே வைக்கப்படும் என்று சில பேர் கருத்து சொல்லுவார்கள். ஆனால் இந்த கருத்து எல்லாம் அந்த காலத்தில் சொல்லப்பட்டு இருக்கலாம். இந்த காலத்தில் இப்படி ஒரு கருத்து கூட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அராதுகள் காட்சி பொருள்கள் நிறுக்கப்படுவதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். சாதாரணமா நிறுக்கப்படுகிறது. வேகம், எவ்வளவு வேகமா வண்டி போயிட்டு இருக்குது இதை அளந்துடுறோம். 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகிறது, 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகிறது, நாம் அளந்து விடுகிறோம். காற்று எவ்வளவு வேகமாக வீசுகிறது, தண்ணீர் எவ்வளவு வேகமாக வந்து கொண்டிருக்கிறது, உடல்ல உஷ்ணம் எவ்வளவு, உஷ்ணத்தினுடைய அளவு என்ன, 101 டிகிரி அல்லது 102 டிகிரி என்று அந்த உஷ்ணத்தை அளந்து விடுகிறார்கள். இன்னைக்கு உலகத்துல சர்வ சாதாரணமாக ஓசையை அளக்கிறார்கள், எத்தனை டெசிபல் இருக்கிறது, வேதனையை அளந்து விடுகிறார்கள். உடல்ல ஏற்படக்கூடிய வேதனை, ஒரு தாய்க்கு பிரசவ நேரத்தில் ஏற்படக்கூடிய வேதனை எத்தனை அளவு இருக்கிறது என்பதை அளந்து விடுகிறார்கள். அப்ப இந்த மாதிரி காட்சி பொருள்களையும் அளந்து விடுவது என்பது இன்னைக்கு சாதாரணமாகிவிட்டது. மனிதர்களுடைய படைப்புகள்லேயே இப்படி இருக்கிறது என்றால் படைத்த இறைவனுடைய விஷயத்துல இந்த மாதிரி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனவே அமல்களையும் அல்லாஹ் நிறுப்பான். தராசு எப்படி இருக்கும் அது நம்முடைய கண்ணுக்கு தெரியாது. அல்லாஹ் நாளை மறுமையிலே இந்த தராசை கொண்டு நிறுப்பான் என்பதை இன்றையுள்ள அறிஞர்கள் நமக்கு தெளிவான முறையில சொல்லி தர்றாங்க. இதுல சந்தேகப்படுவதற்கு எந்த தேவையும் இல்லை. அதற்கு அடுத்ததாக எல்லா அமல்களையும் நிறுக்கப்படுமா, எல்லாருடைய அமல்களையும் நிறுக்கப்படுமா? சில பேர் சொல்கிறார்கள் மோமின்களுடைய அமல்கள் மட்டும்தான் நிறுக்கப்படும், காபிர்களுடைய அமல்களுக்கு நிற்க வேண்டிய தேவை இல்லை, அவங்க நரகத்துக்கு போக போகிறான், அவரை நிற்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது என்று சிலருடைய கருத்து. ஆனாலும் பெரும்பான்மை அறிஞருடைய கருத்து காபிர்களுடைய அமல்களும் நிற்கப்படும். அவன் வாழ்க்கையில் அவர் நல்ல அமல்களை செய்திருக்கலாம், ஆனால் ஈமான் இல்லாததினால் அவர் செய்த நல்ல அமல்களுக்கு எந்த மதிப்பும் இருக்காது. குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, பமன் சகுலத் மவாசீனுஹு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், யாருடைய தராசு கனமாகி விட்டதோ மூமின்கள் அவர்கள் வெற்றி அடைந்து விடுவார்கள். ஒமன் ஹஃபத் மவாசீனுஹு ஃபஉலாயிக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் ஃபீ ஜஹன்னம காலிதூன், எவர்களுடைய தராசு அவங்க உலகத்துல நல்ல அமல் செய்திருக்கலாம், ஈமான் இல்லாததின் காரணத்தினால் அந்த தராசு வெயிட்டானதாக இருக்காது, அவர்கள் நஷ்டவாளிகளாக இருப்பார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போன்று இந்த இடத்துல எல்லாருடைய அமல்களும் நிறுக்கப்படுமா என்றால் 3 விதமான மனிதர்களை பார்க்கலாம். பாவமே இல்லை, வெறும் நன்மையை மாத்திரம் செய்திருக்கிறார், இப்படிப்பட்ட மூமின்கள். நன்மையே இல்லை, வெறும் தீமையை மாத்திரம் செய்திருக்கிறார், இப்படிப்பட்ட காபிர்கள். இந்த 2 பேருக்கும் தராசுடைய தேவையே கிடையாது. பாவமே செய்யாத நன்மையை மாத்திரம் செய்திருக்கக்கூடிய மூமின்கள், இவர்களுக்கு கேள்வி கணக்கு இல்லாமல் சுவர்க்கம். அப்ப இவர்களை நாம தராசுல போட்டு இவர்களுடைய அமல்களை நிறுக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை. இன்னொரு புறம் நன்மையே செய்யாத காபிர்கள், அவர்களுக்கும் எதுவும் கிடையாது. ஆனால் 2க்கும் இடைப்பட்டவர்கள், பாவமும் செய்த மூமின், நன்மையும் செய்த காபிர்கள், இவர்களுடைய அமல்கள் தான் நெருக்கப்படும் என்பதை இந்த இடத்திலே அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள்.